யோகா அண்ட் ப்ரெக்னென்சி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரி ஹியூமன் பீயிங்குள்ள ஒரு பாடி இருக்குது, ஒரு மைண்ட் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம நிறைய ஆன்டினேட்டல் கிளாஸஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். அதில் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, கேட் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லி கொடுப்பாங்க, நமக்கு பட்டர்ஃப்ளை ஆசனாஸ். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கிறது தான். ஸோ இதை தான் நம்ம இப்போ ரிவைவ் பண்ணி நம்ம ஆன்டினேட்டல் கிளாஸஸ், யோகா அண்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னு கொண்டு வரோம். இதை நம்ம ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் பண்ணாமல் ஒரு 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 பர்சன் அவங்களோட லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் அவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உருவாக்குற அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்காத மாதிரி எஃபிஷியண்ட்டாக நம்ம குழந்தைங்க இருக்கும். இப்போ நம்ம மைண்டை ரொம்ப காமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு மெடிடேஷனுங்கிற விஷயம் எல்லா டைப்ஸ் ஆஃப் யோகாலையும் கண்டிப்பாக ஒரு 15 or 20 மினிட்ஸ் ப்ராசஸ் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ஆர்ம் சாண்டிங் சொல்லுவாங்க. இதை நம்ம பண்ணும்போது, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பண்ணும்போது நம்மளோட மனசு நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, நம்மளோட பிளட் ஃப்ளோ நல்லா இருக்குது, நம்மளோட பிரெயினில் இருக்க நர்வ்ஸ் நல்ல ரெஜெனரேட் ஆகுது, நம்ம பிரெயினில் இருக்க கனெக்ஷன்ஸ் நல்லா சூப்பராக டெவலப் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன யோகி ப்ராக்டிசஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளோட அடுத்த தலைமுறை நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ப்ரில்லியண்ட்டான சமூகமாக மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ இருந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா அடுத்த தலைமுறையை நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக முடியும்.